உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் உனை வெல்லும் மனம் கொள்ளும் இன்பத்தான் உனை வெல்லும் மனம் கொள்ளும் இன்பத்தான் உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாடு அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாது உன் விழியும் என் வாழும் சந்தித்தார். நிறுத்துங்கள். ஏன் இந்த வாளின் முனை முறித்திருக்கிறது. இதை கவனித்தீர்களா? இந்த வாளை காட்டி என் வாளும் உன் விழியும் என்றால் என் கண்ணில் குறை இருக்கிறது என்கிறீர்களா? மகாராணி, இந்த வாள் எப்படி முறிந்தது? நாட்டை காமக்காடாக்கி மங்கையர்களை வேட்டையாடிய மனித மிருகங்களை வெட்டினேன். அந்த போர்க்களத்தில் முறிந்ததுதான் இந்த வாள். அதே போல காதல் என்ற போர்க்களத்தில் விளையாடியதால் உன் கண்கள் கலங்கின. கலங்கிய உன் கண்களுக்கு உடைந்த என் வாள் சரியான ஓமைதானே மகாராணி? வச்சு அடிமா ராஜபாட்டி ஏறி அடிச்சிட்டாப்பா. உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் உன்னை வெல்லும் மனம் கொள்ளும் இன்பத்தான். நாடகத்துல மகாராஜாவா நடிக்கிறவர் தான் நாட்டிலையும் மகாராஜாவா நடிக்கிறார் போல இருக்கு. வாங்க டிஎஸ்பி அம்மா, வணக்கம். மேடைக்கு வந்து நாடகத்தை பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசணும். மேடைக்கு வந்து பேசினாதானே நாடகம் நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன உங்க மகாராஜா மொட்டை வாழ் கையில புடிச்சிட்டு நிக்கிறாரு? நல்ல வாழ் இல்லையா? இருக்கே பளபளான்னு பட்டா தலை துண்டாயிடும். அப்படி ஒரு வாழ் இருக்கு. ராஜபாட்டு ராமதுரை மனுநீதி சோழனா வந்து வாழை உருவிட்டா மனுநீதி சோழனாவே மாறிடுவாரு. இன்னைக்கு டிஎஸ்பி நாடகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னேன். இருந்தும் மொட்டை கட்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். நல்ல நடிகன் தான், ஆனாலும் கொஞ்சம் அலும்பு. ஓஹோ, போலீஸ் வருதுன்னு உங்க ராஜபாட்டுக்கு தெரியுமா? தெரியுமாவது அனௌன்ஸே பண்ணிட்டேன். அதனாலதான் 5 ரூபா டிக்கெட் 50 போயிருக்கு. அப்போ பட்டா தலை துண்டாகிற மாதிரி ஒரு வாழ் இருக்குல்ல? என்ன எப்படி கேட்டுப்பீங்க? இந்த முதலக்குளம் முத்துசாமி பாகவதரோட நவரச நாடக சபாவில சரித்திர நாடகத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே இருக்கு. அடுத்த சீன்ல அதே வாளோட வர சொல்றேன், பாருங்க ராசா பார்த்த. சீதா, காக்கி சட்டை போட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. என்னடா இன்னும் உங்க அப்பா அம்மாவை காணோம்? நல்லா இருக்கு. ஹாய், அம்மா வந்தாச்சு. என்ன ஒரு மாசம் வெளியூர்ல போய் தங்க போறீங்க? உடுத்தின புடவையோட வந்திருக்கீங்களே? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு போன் பண்ணா போதும் வந்துடும். ஆமா, அப்பா எங்க? அப்பா இன்னும் வரல. வரலையா? பையனை விட அம்மா ரொம்ப அவசரப்படுறீங்களே. ஏன் அவசரம் உங்களுக்கு என்னங்க தெரியும்? மேடம், உங்க சலிப்புல உண்மையான மனைவியோட உரிமை தெரியுது. ரொம்ப பேர் வாழ்க்கையில கூட கணவன் மனைவியா நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க நடிப்புல கூட ஒரு உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் டீச்சர். ஹாய், அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. உங்க டாடி பிராணத்துக்கு ரெடியா தான் வந்திருக்காரு. என்ன பாபு, ரெடியா? நான் தட்ட துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா தான் சும்மா வந்திருக்காங்க. ஏண்டி சீதா? என்னங்க சீதா? ஐயோ, என்ன சீதா? ஒரு புருஷனோட அந்தஸ்து அவன் உடுத்தி இருக்கிற துணியில் இல்ல. பொண்டாட்டி என்ன துணி உடுத்தி இருக்காளோ அதை பொறுத்தா இருக்கு. நீ இப்படி ஒரே படையோட வந்தேன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா. ஒரு போன் பண்ணிட்டா எல்லாம் வந்துருமா? போய் பண்ணடி, பண்ணுங்க, பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் சீதா பேசுறேன். எஸ் மேடம்.
ரைஃபிள்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கும். அவனை கட்டி எடுத்துட்டு வர லீடிங் செயின் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே புறப்பட்டுமா மேடம்? டேய் பாபு, உன் துணியெல்லாம் கூடுற. அப்பா துணியோட வச்சுக்கலாம். வேண்டாம், அம்மா பெட்டி வரல, அதுல வச்சுக்கலாம். அது வேன் புறப்படலாமா மேடம்? நோ, இப்ப வேண்டாம். அந்த பீரோல இருக்கிற சூட்கேஸை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. எஸ் மேடம், அனுப்பி வைக்கிறேன். புறப்படலாம். ஜூட். போயிட்டு வரேன் டீச்சர். உங்களுக்கு தான். வணக்கம்மா. அடேங்கப்பா, உங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்க. இருக்காத பண்ண 3 மாசத்துக்கு முன்னால இந்த ஏரியால பவளக்கோடி நாளத்தை பிச்சு உதறி இருக்கும். பாட்டுக்கு பாட்டு ஒன்ஸ் மோர் சத்தம் தான். அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஏகப்பட்ட ரசிகங்க இருக்காங்க. வணக்கம்ப்பா. ஆமாங்க, உண்மையிலேயே உங்களுக்கு போலீஸ்ல நிறைய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஹலோ ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். என்னங்க, என்ன பதட்டம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய போன் இங்க வந்திருக்கு. ராங் நம்பர்னு சொல்லி வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம், கொடுங்க. ஹலோ சார். ஆமா, சீதா தான் பேசுறேன். அந்த குற்றவாளி கிடைச்சானா? உங்களை பத்தி தான் கேக்குறாரு. என்ன பத்தியா? ஏன் ஒரு சமயம் அவரும் நம்ம நாடகம் எல்லாம் பாத்துருப்பாரு. என்னமோ பவளக்கொடி ஜெகதல பிரதாபன். அவரு இங்கதான் இருக்காரு. அப்புறம் என்ன, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? கரெக்ட் கரெக்ட் தான். ஆனா அவசரத்துல முடிவெடுத்து அது சரியில்லாம போச்சுன்னா நல்லா இருக்குது பாருங்க. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணலாம்னு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டும். ஐஜி கிட்ட இருந்து எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. ஓகே, சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி தர முயற்சி பண்றேன். என்ன டிஏஜியோட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? மக அப்பா கூட பேசினா என்ன? அப்பா டிஏஜியா? என்ன பத்தி ஏன் விசாரிக்கிறாரு? ஐயோ, மாப்பிளைய பத்தி மாமனார் இல்லாம வேற யாரு விசாரிப்பாங்க? ஓ, மாப்பிள்ளை இல்ல. சரி, அவர்கிட்ட அப்புறமா என்னமோ பாத்துக்கலாம்னு சொன்னேன். அவருக்கு அவசரம், சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. எங்க? மாமியார் வீட்டுக்கு. அவரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு, நீ என்னமோ யோசிச்சு செய்யலாம்னு சொல்றிய. உடனே முடிவு எடுக்க வேண்டியதானே? எடுக்கத்தான் போறேன். பாபு படுத்தோன்னா தூங்கிட்டாங்க. இவங்க டீச்சர் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரில இவன் படுத்து தூங்குறதே இல்லையா. அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த கோரமான நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பானா. நம்ம 2 பேரும் வந்ததுல இருந்து போன அப்பா அம்மாவே பொழைச்சு வந்த மாதிரி நினைக்கிறேன். அதான் நிம்மதியை தூங்குறேன்.
இந்த நிம்மதி கடைசி வரைக்கும் இருக்கணுமே. நிச்சயமா இருக்கும். அதான் ஒத்திக்கு ஒழுங்கா நடத்துறமே. அரங்கேற்றம் அற்புதமா இருக்கும். ஏய், என்ன துப்பாக்கி? துப்பாக்கி பாதுகாப்புக்கு பொண்ணாச்சே. அட போமா, பெண்களுக்கு துப்பாக்கி தராத பாதுகாப்ப இந்த கத்தி தான் தந்துச்சு. இனிமேல என் தரும். தைரியமா தூங்கு. என்னையா கேசவராம், டிஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நீங்க அங்க தங்கி இருக்கிறத சொல்லிட்டீங்களா? தெரியும் சார். அம்மா 102 தான் தங்கியிருக்காங்க. அவங்க கூட தங்கி இருக்கிறது யாரு? கூட ராமதுரை தான் சார் இருக்கான். அப்படியா? அவங்க 2 பேரும் எப்படி பழகிக்கிறாங்க? புருஷன் பொண்டாட்டி மாதிரி பழகிக்கிறாங்க சார். பி அலர்ட். எஸ் சார். எச்சரிக்கையா இருக்கும் சார். ஐயே, இது நிஜமான நாய் இல்ல, வெறும் பொம்மை. உன்னதாண்டா சொன்னேன். டேய் கண்ணா, அவங்க 2 பேரோட வந்திருக்கிறியே, அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறாங்கடா. இல்ல, அவங்க என்னோட அப்பா அம்மா தான். டேய், உண்மையான அப்பா அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, இந்த மாதிரி 1000 செட்டப்ப நான் பார்த்துருக்கிறேன்டா. டேய் கண்ணா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்டா அழற? டேய், என்னடா ஆச்சு? ஏன் அழற? நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்துறீங்க. உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க உண்மையான அப்பா அம்மா இல்ல, நீங்க உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறீங்க. இல்லடா, நான் சொல்றது பாபு, பாபு நான் சொல்றது கேளு. நாகு அப்பா அம்மா. பாபு நம்ம 2 பேரும் அப்பா அம்மாவை நடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கானே. அம்மா நடிக்கல. அப்படின்னா அப்பாவும் நடிக்கல. இது வந்து தீக்குச்சி இல்ல, அதை உரசிட்டா மெழுகுவர்த்தி பத்திக்க வேண்டியதுதான். தீக்குச்சிக்கு க்ஷண நேரம் சிரிப்பு, மெழுகுவர்த்திக்கு ஆள் பூரா அழுகதான். உருகிறது தான் மெழுகுபருத்திக்கு அழகு, ஒன்னா கலக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் அழகு. யார் சொன்னது? டயலாக் பேசுறது போதும். ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிர மெழுகுவர்த்தி, அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ, உடலும் நெருப்புதான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிர மெழுகுவர்த்தி. எரிவதிங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. எரிவதிங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. ஒரு கணந்தான் எரிவதது, தினம் தினமும் தொடர்வதது, தொடர்ந்திடத்தான் விரும்புவது, விரும்பிடத்தான்
சுடச் சேர்ந்தாலும் பிரிந்திட தாங்காது. கட்டில் எதற்கு மெத்தை எதற்கு பற்றிக் கொள்ளுமே. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனம் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாது. உடல் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாது. காற்றுக்கொரு மாடி இல்லே, குடிசை இல்லே. காதலுக்கு ராஜன் இல்லே, ரவுடி இல்லே. காற்றுக்கொரு மாடி இல்லே, குடிசை இல்லே. காதலுக்கு ராஜன் இல்லே, ரவுடி இல்லே. மனித இனம் முழுவதற்கும் இயற்கை தந்த பொது உடைமை. மனப்பசியா, உடற்பசியா, இனப்பசியா, துணைப்பசியா? கேள்வி இல்லே, பதிலும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை. இரண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இணைவதற்கு தடையும் இல்லை. இன்பம் முழுதும் கொட்டி கிடக்கு, அள்ளிக்கொள்ளவா. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி. அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ. உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி. இப்ப நான் நம்புறேன் நீங்க என் உண்மையான அப்பா அம்மா தான். என்ன நீ ரொம்ப தான் வெக்கப்படுறேன். இதான் யாரும் இல்லைல்ல, நம்ம தானே இருக்கோம். என்ன நீ இது பார், உங்க அப்பா தடுத்தாலும் சரி, உங்க அண்ணன் தடுத்தாலும் சரி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி. தள்ளிட்டு வந்து காய்க்கா கொஞ்சம் தள்ளிக்கிறது. சார் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். உங்களை பிடிக்கிறதுக்காக தான் நான் பின்தொடர்ந்து வந்தேன். சீதா, நீ போலீஸ் அதிகாரி? எஸ். அப்போ பாபுவுக்கு அம்மாவை நடிச்சது, என்னோட பிரியமா பழகினது எல்லாமே நடிப்பா? சபாஷ், நான் தான் பெரிய நடிகன் நினைச்சேன். நீ என்னை விட நல்லாவே நடிச்சிருக்க. ஏங்க நான் நடிச்சேன்னா நினைக்கிறீங்க? இல்லைங்க, பாபுக்கு அம்மாங்கிறதோ உங்களோட பிரியமா பழகினதோ எல்லாம் உண்மைதாங்க. இது சத்தியம். எஸ், நான் நடிச்சேன். ஒரு பயங்கர கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக காதலியா வேஷம் போட்டேன். சீதா, நீ வேற எந்த வேஷம் போட்டு வந்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா புனிதமான காதலை வேஷமாக்கி கலங்கப்படுத்திக்கே, அதான் என்னால பொறுத்துக்க முடியல. நான் காதலை கலங்கப்படுத்தலைங்க. உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது, புனிதமானது. ஒரு நாள் அது மாறாதுங்க. காக்கி சட்டை போட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம், காதலை பத்தி கவலை இல்ல. அரெஸ்ட், விலக மாட்டுங்க.
பாபு, ஏய் பாபு, என்ன கோவமா? ஏ நீ அப்பா கிட்ட வாங்க மாட்டேட்டியே. ஐயோ, இத பாரு, உங்க அப்பா ஒரு கொலையாளி. அவரே மகாராஜா, குற்றவாளியை கொல்றது ராஜநீதி, பயிருக்கு நடுவுல இருக்கிற களை எடுக்கிற மாதிரி அப்படின்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. டேய், அவர் கூத்துலதான் மகாராஜா இல்ல, அவரே உண்மையான மகாராஜா. எங்க மகாராஜா நினைச்சாருன்னா உங்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல மூடி அடிச்சிடுவாரு, உங்களால தோக்க அடிச்சிடுவாரு. இது பாரு, இந்த ஜீப்ல இருக்கிறவங்க எல்லாம் போலீஸா நடிக்கிறவங்க இல்ல, நிஜ போலீஸ். எங்க அப்பாவும் நிஜமான மகாராஜா தான். அவர் உண்மையான மகாராஜானா எங்களை எல்லாம் முறியடிக்கணும். ஆனா இந்த துப்பாக்கில இருக்கிற குண்டெல்லாம் முடியற வரைக்கும் நான் முறியடிக்க விட மாட்டேன். மகாராஜா, மகாராஜா, உங்க பலத்தை காட்டுங்க, உங்களால முறியடிங்க. மகாராஜா, 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 மகாராஜா. போகக்கூடாது, போனா சுட்டுடுவேன். Hands up. மகாராஜா, மகாராஜா, மகாராஜா. எஸ் சார். டிஎஸ்பி சீதா எந்த வார்டில் இருக்காங்க? ஸ்பெஷல் வார்டில் இருக்காங்க சார். அவங்களை இங்கே கொண்டு வந்து விட்டது யாருன்னு சொல்ல முடியுமா? இதை பார்த்து சொல்கிறேன் சார். மகாராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க சார். ஐ சி. தேங்க்யூ.
எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். நீ நல்லா இருக்கிற. ஆனா நம்ம டிபார்ட்மெண்டோட மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு போய் அவனோட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறேன். சீதா, உனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். குற்றவாளியை பிடிக்க முடியலங்கிறத விட பிடிச்ச குற்றவாளியை தப்ப விடுறது பெரிய குற்றம். மன்னிக்கணும் சார், தப்ப விடல, தப்பி இருக்காரு. குற்றவாளியை நான் தப்ப விடல, அவன் தன் திறமையில தப்பிச்சுட்டான்னு சொல்றேன். இதை நான் நம்பணும். கைதி கையில விலங்கு, சுத்தி காவலுக்கு போலீஸ், அந்த போலீஸ் கையில தோட்டா நிரப்பிய துப்பாக்கி. இத்தனை இருந்தும் கைதி தாரா தப்பிச்சுட்டான். இதை நான் நம்பணும். சார், இதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஆனா நான் நடந்ததை சொல்றேன். மகாராஜாங்கிற நினைப்பு வந்தாலே ராமதுரைக்கு ஒரு அசுர பலமும் அரச குணமும் வந்துடுது. அத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. வேடிக்கையா? உயிரை பணிய வச்சு நாங்க போராடி இருக்கோம் சார். இத பாருங்க, இத பாருங்க. இதுல இருக்கிற அத்தனை குண்டுகளையும் ராமதுரையை நோக்கி நான் சுட்டேன் சார். நான் சுட்டேன். கடைசி குண்ட ராமதுரை முதுக நோக்கி நான் குறி வைக்கும் போது முதுகுல காயம் படுறது ராஜாவுக்கு அவமானம்னு அதைத்தான் மார்பிள வாங்கிக்க திரும்பினார் சார். நல்ல வேளை அது கையில பட்டுருச்சு. நல்ல வேளையா கையில பட்டுருச்சா? இதுவே சொல்லுது நீ அவனை கொல்றதுக்காக சுடல, குண்ட காலி பண்றதுக்காக சுட்டிருக்கிறேன். நீ உண்மையிலேயே அவனை கொல்றதுக்காக சுட்டிருந்தா அவன் எப்படி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பான். நான் உன் மேல குற்றம் சாட்டுறேன். நீ காதலுக்காக கடமையை நழுவ விட்டுட்ட. காதலிக்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா நான் கடமையை செய்யலங்கிறத ஒத்துக்க மாட்டேன். நீ உன் கடமையை செஞ்சதை நான் சரின்னு ஒத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, திரும்பவும் நீ அவனை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ற. இன்னொரு விஷயம், அவன் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறதா இருந்தா நீ கடமையை செய்யலைங்கிற பழிய உன் மேல விழ விடுவானா? இத பார்த்துட்டா, எப்போ அவனா பலிய வந்து உன் விலங்குக்கு கை நீட்டுறானோ அப்பதான் அவன் உண்மையா உன்னை காதலிக்கிறான்னு நீ நம்பணும், நான் நம்புவேன். அவனை நீயா கைது பண்றியா இல்ல அவனாவரான நான் பாக்குறேன். எங்க ரெண்டு பேர் மேலேயும் விழுந்திருக்கிற பழியை போக்கணும்னா எப்படியும் நான் அவரை கைது பண்ணி தாகணும்.